வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சுவையான எல்லோருக்கும் பிடிச்ச சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பால் 1/2 லிட்டர், சர்க்கரை தேவையான அளவு, சேமியா சிறிதளவு, முந்திரி சிறிதளவு, நெய் சிறிதளவு. இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது இது எப்படி செய்யலான்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி சேமியா போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பாலை ஊற்றி காய்ச்சிக்கோங்க. காய்ச்சின உடனே அந்த பாலில் நம்ம வறுத்து வச்ச அந்த சேமியாவையும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை, ஒரு சின்ன டம்ளர் அளவு போதும், குட்டி டம்ளர் போதும், 1/2 லிட்டருக்கு சின்ன டம்ளர் போதும், அந்த சர்க்கரையும் போட்டு சேமியா கொஞ்சம் நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம பாலை கொதிக்க விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா தனியாக இன்னொரு சின்ன கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி, அதையும் போட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்து அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பாலில் அந்த சேமியா கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யும் ஆறி இருக்கணும். ஆறினதுக்கப்புறம் தான் அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல நெய்யும் முந்திரியும் போட்டு அதை அந்த பாலில் ஊற்றணும். அப்படின்னா சுவையான சேமியா பாயாசம் ரெடிங்க. ஸோ இது உங்கள் வீட்டில் யாராவது ரிலேஷன்ஸ் வராங்க அப்படின்னா இது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஆர் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வருது அப்படின்னா கூட சேமியா பாயாசம் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலான டிஷ். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.